அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது மாசி மாசம் 2ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, துதியை திதி, பூர நட்சத்திரம். தட் மீன்ஸ் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்கள் கூடியது. நீங்க இன்னைக்கு ராகு காலம் 10 to 12 வரை, யமகண்டம் 3 to 4. நல்ல நேரம் காலையிலிருந்து 10 to 10 வரை, மத்தியானம் 12 to 1 வரை, சாயங்காலம் 4 to 5 வரை. நீங்க அணிய வேண்டிய உடைய நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கோங்க. தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், அதாவது மஞ்சள், கோல்டு கலரு, பிஸ்கட் கலர், அந்த மாதிரிப்பட்டதை தவிர்த்து விடுங்கள். நீங்க சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, ஒச்சை போன்றவற்றை சாப்பிட்டுக் கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நாம் அந்த ஜோதிடப்பாடு நிகழ்ச்சியில புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் வீடு, வாகனம், நிலம் இது வழியில யோகம் பெற்றவர்கள். ஏதாவது மனைவி வழியிலேயோ அல்லது தாய் வழியிலேயோ எதிர்பாராத வழியா சேரும். அவங்க சம்பாதிச்சு வாங்கினா கூட அது நல்லபடி செட் ஆகும், மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த யோகம் நன்றாக இருக்கும். அடுத்தால புத்திர புத்திரிகள் நல்ல முறையில் பிறந்து, நல்ல முறையில் வளர்ந்து, நல்ல முறையில் தகப்பனாருக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார். சோ புத்திர புத்திரிகளையால் பூரிப்படையக்கூடியவராக இருப்பார். மாதர்கள், அதாவது மாதர் வகை, அதாவது அவங்க மனைவி வர்க்கத்தாரால் எந்த விதமான பிரச்சனைகளும் வருவது மட்டுமல்லாமல் ஒத்த குணமுடைய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனைவி அமைவார்கள். அதனால தாம்பத்திய வாழ்வில் ஒரு சிக்கல் இல்லாமல் சுமூகமாக செல்லும். அதே மாதிரி எப்படின்னா, இந்த ராசிக்கு கடகராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீடு 8ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் சனியாக இருக்கிறதுனால் அவ்வப்போது சிற்சில பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது அனாரோக்கியமாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னால் இருக்கலாம், அல்லது அவங்க வீட்டுல எவருக்காவது இவங்களோட உதவி தேவைப்படுவதனால சில பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உடையது. இந்த ராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளாலும் அல்லது அரசாங்கத்தில் பதவியில் இருக்கும் அரசியல்வாதிகளாலும் தொடர்புடையவராக இருப்பார். அவங்களால பலன் பெறுபவராக இருப்பார். அதே மாதிரி பூர்வீகத்தாலும் புனித யாத்திரை செய்வதாலும் மனநிறைவை பெறுபவராக இருப்பார். நண்பர்களே, மீதம் நாளை பார்க்கலாம். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிட்டுகின்றது. எதிர்பார்த்த வகையில் மனைவி வழி சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபம். வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபம் கிடைக்கின்றது. வெளியூரில் எத்தனை நாள் சுற்றினாலும் குடும்பத்தினரை பற்றி கவலை உங்களுக்கு இருப்பதில்லை. எதுக்குன்னா அவங்களோட சுகத்தையும் எதையும் தேவைகளையும் நிறைவு செய்து கொள்கிறார்கள். எத்தனை நாள் சுற்றினாலும் கடைசியில வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்துல அவங்கள அப்பதான் அவங்களோட நினைவுகள் வருகின்றது. அடுத்தால மனைவி மக்கள் உங்களுக்கு உதவி புரிபவர்களாகவும் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் இல்லை. பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அடுத்து மிதுன ராசி. சிறிய அளவில் தனலாபம் வருகின்றது. தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் இருக்கின்றது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிடில் கெட்ட பெயரும் பொருள் நஷ்டமும் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கு இல்லை. அடுத்து கடகராசி. இன்னைய பொழுது அவ்வளவு சிறப்பானதாக கூற முடியாது. தொழிலில் சிற்சில இடையூறுகள் உண்டாகின்றன. வீண் கவலை, வீண் அலைச்சல், நண்பரால் தொல்லை முதலியவை உண்டாகின்றது.
குடும்பத்தினரிடம் அனாவசியமான மனத்தாங்கள் உண்டாகும். குடும்பத்தினரிடம் அதனால வந்து பேசுவது வந்து கொஞ்சம் பாலிஷாக சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் லைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொய்யை கலந்து பேசி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். ஆனாலும் மனைவி மக்கள் ஆதரவினால் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படவே செய்கின்றது. அடுத்து சிம்மராசி. கெட்ட நடத்தியுள்ள பெண்களிடம் நீங்கள் வந்து மாமூலா எந்த விதமான கபடசும் இல்லாமல் பேசினாலும் அதன் மூலம் கெட்ட பெயரும் அவமானமும் வந்து சேரும் வாய்ப்புள்ளது. சோ அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் பிரயாணங்களினால் நன்மை எதுவும் பெரிதாக ஏற்படாது. குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியும் சரி வருத்தமும் சரி கலந்தே நடக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. தொழிலில் அது வந்து வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. நோய்கள் அகழ்ந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. புதுமுறை புகுதல், புத்தாடை வாங்குதல் போன்றவற்றிற்குடைய வாய்ப்பு வருகின்றது. குடும்பத்தினர் நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல வாய்ப்பு கிடைப்பது அரிது. அதனால் அவற்றில் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு வந்து மனசுல வந்து ஒரு தேவையில்லாத குழப்பம் குடிபுகிறது. குடும்பத்துல சிறு சிறு தகராறுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. பணமை வரவை விட செலவு அதிகரிக்கின்றது. மனைவியும் சரி மக்களும் சரி மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தான் உங்களுக்கு ஒரே ஆறுதல். அடுத்து விருச்சிகம். சீசனுக்கு தகுந்த மாதிரி நோய், திடீர்னு டெங்கும்பாங்க, மலேரியாம்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய நோய் உங்களையும் தொட்டுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. அதனால வந்து சுடு தண்ணீரை, குடிநீரை சுட வைத்தே அருந்தி வாருங்கள். அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. துன்பமும் சரி, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். மனசுல வந்து நெகட்டிவ் ஃபீலிங் வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக்கப்பட்டு விடும். அதாவது வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். பணத்தட்டுப்பாடு சரியாகிவிடும். கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சியாகவே கழிகின்றது. அடுத்து தனுசு ராசி. விரோதிகளின் வேகம் குறைகிறது. உறவினர்கள் உதவ முன் வருகின்றார்கள். குடும்பத்துல வந்து ஒரு புதிய ஜீவன் தோன்றுகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைகின்றன. அதாவது வந்து ஊதாரித்தனமான செலவுகளும் பணவரையமும் குறைந்து பொருள் சேர்கிறது. அடுத்து மகரம். துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றது. சிலருக்கு வந்து எதிர்பாராத வழியில் பொருள் வரவு உண்டாகின்றது. சொத்து சேர்க்கையும் ஏற்படலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓரளவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து வந்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. துன்பங்கள் வருவது போல் அதை சமாளிக்கும் துணிவும் தைரியமும் உண்டாகின்றது. அதனால வந்து துன்பங்களை கண்டு தோழ வேண்டாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து மீனம். மனதுல வந்து கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களே தோன்றுகின்றன. பண விரயம், மனைவி மக்களை பற்றிய கவலை, வீணலைச்சல் உண்டாகின்றது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி வாருங்கள். எக்ஸசைஸ் செய்வதை விட்டுவிட வேண்டாம். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே செல்கின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங்கை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்த ராசிபலன் நிகழ்ச்சி வந்து கோச்சார ரீதியா பார்க்கும்போது ஒரு 20% அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்தது உங்க ஜாதகத்தினோட திசை புத்தி உங்களுக்கு நல்லது கெட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் சற்று மாறி வரக்கூடியவை. டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 9740846466 இந்த நம்பருக்கு போன் பிடித்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பால்.